வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனல்ல இந்த காணொளியில எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் பற்றியும், அவர் பேச்சாளரானது எப்படி என்பதை பற்றியும் நடந்த நேர்காணல்ல நடந்த உரையாடல்கள பற்றி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த உரையாடல் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமிநாதன் என்பவர் எடுத்திருக்காரு. இந்த நேர்காணல்ல நடந்த உரையாடல்கள எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களாக வெளிவந்திருக்கு. அதாவது எழுத்து வடிவில வெளிவந்திருக்கு. இந்த காணொளியில முழுக்க முழுக்க நம்ம அத பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த உரையாடல 3 பகுதியா நான் பிரிச்சிருக்கேன். அதனுடைய முதல் பகுதி வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிய வைங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Audio பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், எழுத்தாளர், இலக்கிய திறனாய்வாளர், பெண்ணியவாதி என பலவாறாக அறியப்படுபவர் முனைவர் பர்வீன் சுல்தானா. இவர் உலகெங்கும் பயணம் செய்து தமிழின் வளத்தையும், சிறப்பையும், பெருமையையும், அழகையும் தமது பேச்சின் மூலம் நிலைநாட்டி வருகிறார். தமிழ் புயல் உட்பட பல்வேறு பட்டங்களையும் கௌரவங்களையும் பெற்றவர் பர்வீன் சுல்தானா. இவர்களுடைய அவருடைய வாழ்க்கை பற்றிய நேர்காணலை அரவிந்த் சுவாமிநாதன் என்பவர் இவர் பணியாற்றக்கூடிய இந்த கல்லூரியான அதாவது SIET அதாவது நீதிபதி பஷீர் அகமது சையத் மகளிர் கல்லூரியில் போய் சந்தித்து இந்த நேர்காணலை எடுத்திருக்காரு. இந்த நேர்காணலில் அப்படி என்ன பேசியிருக்காங்கன்றத இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வியாக அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, தமிழார்வம் முகிழ்த்த காலத்தை நினைவு கூற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழார்வம் வந்த காலத்தை நினைவு கூற முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்தது சென்னை மீர்சாஹிப்பேட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளி கல்லூரி படிப்பு எல்லாம் அங்குதான். வீட்டில் அனைவரும் உருது பேசுவார்கள். வீட்டுச் சூழலால் உருது மொழியும், எனது மார்க்கச் சூழலால் அரபியும், சமூகச் சூழலால் தானாக தேடி பெற்றுக்கொண்டதாக ஹிந்தியும் அமைந்தது. தமிழ் மீதான எனது ஆர்வம் இந்த சமூகத்திடமிருந்து நான் உள்வாங்கிக் கொண்டதுதான். இயல்பிலேயே இப்படி பல மொழிகளை கற்கும் சூழல் இருந்ததே மொழி மீதான எனது தேடலுக்கு விதை என்று சொல்லலாம். பெற்றோர் என் தமிழார்வத்துக்கு துணையாக இருந்தனர். பள்ளி ஆசிரியர்கள் அந்த ஆர்வத்தை வளர்த்தனர் என்று அவருடைய பதிலை தெரிவிச்சிருப்பாங்க. இரண்டாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அது என்னன்னா, இப்போ பாருங்க, பேச்சாளரானது எப்படி என்று அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இயல்பாகவே தமிழார்வத்தால் நிறைய நூல்களை தேடி தேடி படிப்பேன். பள்ளியில் படிக்கும்போதே மேடை ஏறிவிட்டேன். அப்போதே 1500க்கும் மேற்பட்ட மேடைகள் ஏறி 500க்கும் மேற்பட்ட பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். அக்காலத்து மேடை ஆளுமைகளின் திறன் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் கல்லூரியில் படித்த காலத்தில் என்னை மிகவும் ஊக்குவித்தவர் பேராசிரியர் ராஜகோபாலன். பல நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்து சென்று என் திறமை வெளிவர காரணமாக இருந்தார். இன்று நான் இருக்கும் நிலைக்கு காரணம் அன்று நான் ஏறிய அந்த மேடைகள்தான். பல சமயங்களில் வெற்றி கொடுக்காத பாடங்களை, அனுபவங்களை, சில தோல்விகள் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அவை எல்லாமே என் வளர்ச்சிக்கு உதவின. 15 வயதில் ஆரம்பித்த அந்த பயணம் 22 வருடங்களாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவருடைய பதிலை தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து சிலம்பு, பாரதி, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் என பல நூல்களில் ஆழ்ந்த பயிற்சி பெற்றுள்ளீர்கள். எப்படி சாத்தியமானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, எனது தேடலும் ஆர்வமும் உழைப்பும் பயிற்சியும் ஒரு காரணம் என்றால், எனது குடும்பத்தினரின் உறுதுணை மற்றொரு காரணம். கலைத்துறை சார்ந்து நான் இயங்கி இருந்தால் நிச்சயம் எனது பயணத்தில் வேறு விதமான எதிர்ப்புகளை நான் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். ஆனால் இலக்கியத்தையும் கல்வியையும் கைக்கொண்டதால் என் வீடும் சரி, என் சூழலும் சரி என்னை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தது. சில சமயம் எதிர்ப்பு வரும். ஆனால் எதிர்ப்புக்கு தலைவணங்காமல் உடன்பாட்டு முறையில் அதனை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும். அறிவு புலம் சார்ந்து இயங்கும் போது எதிர்ப்பு வந்தாலும் தேவையில்லாமல் அல்ல, நாம் தேவை என்பதால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களது இலக்கிய ஆர்வத்திற்கான தூண்டுதல் எது என்று சொல்வீர்கள்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா, எனக்கு எப்போதுமே வார்த்தைகளின் மீது மோகம் அதிகம். பாரதி சொல்வது போல் எழுத்து தெய்வம், எழுதுகோள் தெய்வம்தான். குரானில் கூட இறைவன் முதலாக பேசிய வார்த்தை இஹ்ரா ஓதுவீராக என்பதுதான். ஆதியில் ஒரு சொல் இருந்தது என்று பைபிள் சொல்கிறது.
ஓம் என்ற நாதம்தான் எல்லாம் என இந்து சமயம் சொல்கிறது. இப்படி ஓசையும் ஒலியும் பொருள் கொண்டதாக இருக்கும்போது அந்த வார்த்தையின் மீதான பயணம் அதன் பொருளை தேடிச் செல்லும் பயணம் அலாதியான ஒன்றாகிறது. வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு விளக்கத்தை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை, பாரதியை, சிலம்பை, சீரா புராணத்தை, மணிமேகலையை, தேவார திருவாசகத்தை, சங்க பாடல்களை வாசிக்கும்போது அவை ஏதோ ஒன்றை சொல்கின்றன. அதை எழுதியவர்கள் வெறும் எழுத்தை மட்டும் வீசிவிட்டு போகவில்லை. அவை மந்திர சொற்கள். அதன் உண்மையை கண்டறிவதற்காகவே நான் வாசிக்கிறேன், மேலும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் அவருடைய பதில் தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. கம்பனில் ஆழமான பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். கம்பன் உங்களை கவர்ந்தது எப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கம்பன் மானிட நேயத்திற்கு செய்தி சொன்ன மகாகவி. அவனது கவித்திறன் எப்போதும் என்னை வியக்க வைக்கிறது. கம்பராமாயணம் மிகப்பெரிய சொத்து. கடவுள் வாழ்த்தில் அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்யுள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலில் தான் எத்தனை வார்த்தைகள், எத்தனை பொருள்கள், அழகு என்றால் என்ன, அழகிலா விளையாட்டு என்றால் என்ன, அப்படி விளையாடுகிறவனை ஏன் நாம் தலைவன் என்று சொல்கிறோம், அவனை முழுமையாக சரணடைவது எப்படி, இப்படி எத்தனை கேள்விகள் பிறக்கின்றன ஒரு சிறு பாடலில். உலகம் யாவையும் என்றால் எத்தனை உலகங்கள் உள்ளன, இப்படி பல விசாரணைகளை, அக பயணங்களை, சிந்தனைகளை தூண்டுவதுதான் ஒரு நல்ல இலக்கியத்தின் அடையாளம். இலக்கியங்களில் நாம் கண்டெடுத்தவற்றை விட கண்டடைய வேண்டியவை மிக அதிகம். அவற்றை நோக்கிய பயணம்தான் எனது தேடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. பல இலக்கிய ஜாம்பவான்கள் முன் பேசியிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, ஆம், முதலில் என் பேச்சை வடிவமைத்தது என்றால் அது திரு கீரன் அவர்களின் பேச்சுதான். குன்றக்குடி அடிகளார், வலம்புரி ஜான், ராதாகிருஷ்ணன் என்று என்னை பாதித்தவர்கள் பலர். பேராசிரியர் சாலமன் பாப்பையா, பேராசிரியர் ஔவை நடராஜன், சொல்வேந்தர் சுகிசிவம், சத்தியசீலன், தமிழருவி மணியன், பெரும்புலவர் பா. நமச்சிவாயம், பேராசிரியர் அப்துல் காதர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்ற பலருக்கு கீழே தாய்க்கோழியின் சிறகுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்கும் குஞ்சு கோழி போல நான் வளர்ந்தேன். அவர்கள் எங்கெங்கிருந்தோ ஞானத்தையும் அறிவையும் கொண்டு வந்து எங்களுக்கு இரையாக ஊட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, சாலமன் பாப்பையா ஒரு குழந்தையை வளர்த்திருப்பது போல என் ஆரம்ப காலத்தில் என் வளர்ச்சியில் அக்கறை காட்டினார். சன் தொலைக்காட்சியில் வந்தது எனக்கு நல்ல அறிமுகத்தை தந்தது. என்னை விட எத்தனையோ புத்திசாலிகள், எத்தனையோ படிப்பாளிகள் இருந்தாலும் ஒரு குருவும் சரியாக கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு மீடியாவும் அவர்களுக்கு கிடைக்காததால் தான் இந்த உலகினால் அறியப்படாதவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. மறக்க முடியாத பட்டிமன்ற அனுபவங்கள் ஏதாவது இருக்கான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, செம்மொழி மாநாட்டில் 9 நாழி உடுப்பவை 2 என்று பேசியது மறக்க முடியாது. மறக்கவே முடியாத பட்டிமன்றங்கள் என்றால் அது கம்பன் கழக பட்டிமன்றங்கள் தான். சென்னை, காரைக்குடி, மதுரை, பாண்டிச்சேரி, சேலம், திருப்பத்தூர், ராஜபாளையம், ராசிபுரம், புதுக்கோட்டை என்று கம்பன் கழக மேடைகளில் நான் பேசியதை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது. காரணம் என்னவென்றால், எந்த ஜனரஞ்சகமான விஷயங்களுக்கு உள்ளேயும் போகாமல் இலக்கிய வரம்புகளுக்குள்ளேயே நின்று கொண்டு, கோர்ட்டுக்குள்ளேயே நின்று கொண்டு பந்து விளையாடுவது போல பேசக்கூடிய மன்றங்கள் அவை. இலக்கற்ற பிரயாணமாக அல்லாமல் கட்டுப்பாட்டுடன் கூடிய பயணத்துக்கு வித்திட்டவை கம்பன் கழக பட்டிமன்றங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, மலர்கரம், விதிர் புற்றான், செல்லுயிர் நிமித்திய செங்கோல், இப்படி தலைப்புகள் இருக்கும். சாதாரண மாநகராட்சி பள்ளியில் படித்து வந்த மாணவி நான். பெரிதாக இலக்கிய ஆழம் எல்லாம் எதுவும் இல்லை. ஆர்வமும் தேடலும் இருந்தன. பேச்சு போட்டிக்கோ கட்டுரை போட்டிக்கோ பட்டிமன்றத்திற்கோ செல்ல வேண்டும் என்றால் முன்னதாக 7-8 மணி நேரம் நூலகத்தில் செலவிடுவோம். ஏனென்றால் சொற்போர் சுழலும் சொல்லரங்கம் என்றால் 7-8 ஜாம்பவான்கள் சரமாரியாக கேள்வி கேட்பார்கள். பதில் சொல்ல வேண்டும். அதற்கு இலக்கியத்தில் நல்ல பயிற்சி வேண்டும். வளையாமல், எங்கும் எதற்கும் விலை போகாமல், வார்த்தைகளை விற்காமல் இன்று ரௌத்ரத்துடன் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு அன்று அது போன்ற மேடைகளில் அவர்களிடையே பேசி பெற்ற பயிற்சிதான் காரணம் என்று அவருடைய பதில் தெரிவிச்சிருப்பாங்க. நேயர்களே, இந்த பகுதியுடைய உரையாடல் இவ்வளவுதான். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விட்டு நம்மளுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.